ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அரிசி இன்றைக்கி நான் ரேஷனில் போடுற அரிசி எடுத்திருக்கேன். ரேஷனில் போடுற அரிசி கொஞ்சம் சுத்தம் பண்ணி அது வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுவும் இந்த துவரம் பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து ரேஷனில் போடுற பருப்பு தான். ஒரு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை, ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது ப்ளைனாக அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்றத விட உள்ளே எதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன கேரட்டை வந்து நான் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். மெயின் பொருள் இவ்வளோ தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் நான் குக்கரை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து டைரெக்டாக குக்கர்லேயே நம்ம செய்யலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் நான் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சு முடித்த உடனே பூண்டு சேர்க்குறோம். இப்போ நான் ஒரு 4-5 பல் பூண்டு இதில் உள்ளே சேர்த்துருக்கேன். இதை நான் பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்தா தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதில். அடுத்தது வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது எல்லாத்தையும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் நான் வந்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு கேரட்டை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு சின்ன பீஸ் தக்காளி, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கடைசியாக ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே வெங்காயம் ஆட் பண்ண உடனே தக்காளி ஆட் பண்ணால் இது வந்து ரொம்ப ஸ்மாஷ் ஆகி கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு தக்காளி சாதம் டேஸ்ட் வந்துடும். கடைசியாக ஆட் பண்ணுங்கள் தக்காளியை. இப்போ 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள். இப்போ மிளகாத்தூள் காரம் வேணுங்கிற அப்படிங்கிறவங்க வந்து நம்ம முன்னாடியே பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட காரம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த இடத்துல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற விதத்தில் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பருப்பு அந்த காய்கறியெல்லாம் சேர்த்து வேகணும். அதுக்காக வந்து இன்னொரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி நான் கூட எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்து 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன் அரிசி எடுத்த கப்பில். இப்போ தண்ணி இது எல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுருக்குறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து விடணும். இப்போ இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போவே இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு தெரியுது. அரிசி பருப்பு சாதம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் பார்த்தாலே நமக்கு தெரியுது. இப்போது இந்த டைமில் வந்து ஊற வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் நான் மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ பருப்பு சேர்த்தியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து அரிசியும் அதே மாதிரி நல்லா இதில் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அரிசியை சேர்த்துக்கிட்டு அரிசியும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. இவ்வளோதான். இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது.
எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான். நம்ம குக்கரை மூடி போட்டு 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். நார்மலாக நீங்கள் ரைஸ் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ விசில் நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அரிசியும் பருப்பு சாதம் இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு. சூப்பரான செம்ம கலர்ஃபுல்லான ஒரு அரிசியும் பருப்பு சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. அதை எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சும்மா கரண்டி விட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் கலக்கியிருக்கேன். அவ்வளோதான். சூப்பரான அரிசியும் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.